ஜாதகத்தில் அந்த இன்ட்யூஷன் பவர்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு நல்லதும் தோணும், கெட்டதும் தோணும். அப்போ இதை வந்து நீங்கள் மருத்துவ ரீதியாக சரி பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு பீரியட் ஆஃப் டயத்துக்கு இருக்கும். இதில் நான் ஒரே ஒரு பிளானட்டை சொல்லி சந்திரன் இருந்தால் தான் இப்படி இருப்பாங்க, செவ்வாய் இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க, அப்படி இல்லை. சில பேருக்கு சனியும் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆள் சிந்தனை போகும். சில பேருக்கு கேத்து இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும். சில பேருக்கு சந்திரன் இருந்தாலும் போகும். ஸோ வெறும் பிளானட்டை மட்டுமே டிஃபைன் பண்ணுறது இல்லை ஜோதிடம். காம்பினேஷன் ஆஃப் பிளானட் சேரும்போது தான் அந்த சேர்க்கை, பார்வை இதை வச்சு பார்க்கும்போது அந்த பீரியட் ஆஃப் டயத்துக்கு வேலை செய்யும். அந்த பீரியட் ஆஃப் டயத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள், நினச்ச விஷயங்கள், இதெல்லாம் இன்ட்யூஷனல், இதெல்லாம் வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு தோணுதுன்னா சில பேருக்கு பர்மனண்ட்டாகவே தோணின்னு இருக்கும். அப்படின்னா இதை சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்க வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ன இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா, இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ நம்மகிட்ட தான் இருக்குது அகம் பிரம்மாஸ்மி. இதை தான் சித்தர்கள் எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறோம், அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறோம், ஜஸ்ட் 1 lakh rupees அப்படின்னு சொல்லிட்டுலாம் சேர்க்குறோம். பார்த்தீங்களா? இதெல்லாம் வேறு எங்கேயும் இல்லைங்க. அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் அகம் பிரம்மாஸ்மி. சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து நம்ம உணர்றதுக்கான புரிதல்களை உருவாக்கிக்கணும். அந்த சுவாமியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிக்கணும். அப்போ இந்த இன்ட்யூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கா, நெகட்டிவ் சைடில் இருக்காங்கிறத ஜாதகத்தை நாம் பார்த்துட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுக்கும் போது அதை நம்ம நேர் வழியில் கொண்டு போயிடலாம். ஜோதிடம் என்பது அடிக்கடி நான் சொல்கிறது தான், ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலையை ஒழிஞ்சு பயமுறுத்தக்கூடிய கலை இல்லை.